இப்போ நம்ம முள்ளங்கி வேக வச்சு எடுத்தாச்சு. இதை ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம். மிக்சியில் அரைச்ச இட்லி மாவு தாங்க இது. இது 1 லிட்டர் எடுத்துருக்குறோம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முள்ளங்கியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்படியே இட்லி ஊற்றிக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்குறதுக்காக நம்ம தாளிக்க போகிறோம். 4 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து. கடுகு வெடித்ததும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறோம். கடலைப்பருப்பு செவந்ததும் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக முந்திரி பருப்பு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தாளிப்பு ரொம்ப நல்லா பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இட்லி தட்டில் நெய் தடவிட்டு இப்போ நான் ஊற்றிட்டேன். நீங்கள் துணி போட்டு வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வச்சுக்கலாம். கிராஸாக வச்சுக்கோங்க. கிராஸாக வச்சுட்டு நம்ம மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். யூஸ்வலாக நம்ம இட்லி வைக்கிற மாதிரி தான்.